இந்த உலகத்தில் தர்மம் கொடுக்கப்படாத செல்வம், ஜக்காத்து கொடுக்காத செல்வம், ஏழை எளியவர்களுக்கு பயன்படாத செல்வம், அந்த செல்வம் தனக்குரியது என்று தன்னோடு மட்டுமே வைத்துக் கொண்டு பாதுகாத்த செல்வம், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காத செல்வம், ஏழை எளியவர்கள் பாதிக்கப்பட்டு கையேந்தி வரும்பொழுது கொடுக்காத செல்வம், வீட்டுக்கு அருகில் பசியும் பட்டினியுமாக இருந்த மக்களுக்கெல்லாம் செலவழிக்கப்படாத செல்வம் எடுத்து கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி, யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபத்குவா பிஹா ஜிபாஹுஹும் வஸுனூபுஹும் வலுஹூருஹும் ஹாதா மா கனஸுத்தும் லி அன்ஃபுஸிக்கும் ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன். அந்த செல்வங்கள் எடுத்து வரப்பட்டு நரகத்திலே போட்டு காய்ச்சி, அந்த காய்ச்சி கொண்டு வரப்பட்ட அந்த செல்வத்தை அல்லாஹு தஆலா ஜிபாஹுஹும் வஸுனூபுஹும் வலுஹூருஹும் ஹாதா மா கனஸுத்தும் லி அன்ஃபுஸிக்கும் ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன். அவனுடைய முதுகிலும் அவனுடைய விலாப்புறங்களிலும் சூடு போடுங்கள் அந்த செல்வத்தை கொண்டு. என்னுடைய அடியார்களுக்கு பயன்படாத செல்வம், ஜக்காத்து கொடுக்கப்படாத செல்வம், அதற்காக வேண்டி ஓடி ஓடி உழைத்து இபாதத்துகளை பாழாக்கிய செல்வம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ். பிள்ளைகளோ பொருளாதாரமோ என்னை நினைப்பதை விட்டு உங்களை தடுக்க வேண்டாம் என்று சொன்னானே. அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். மன்னரையை சந்திக்கின்ற வரை பொருளாதார பேராசை உங்களை விடாது என்று அல்லாஹ் எச்சரித்தானே. அந்த பொருளாதாரம் காட்சி எடுத்து கொண்டு வரப்பட்டு முதுகிலும் விலாப்புறங்களிலும் சூடு போடுவான் அல்லாஹு தஆலா. இதுதான் நீ சேமித்து வைத்த சொத்து. மரணத்திற்கு பிறகு இதுதான் நீ விட்டு வந்த சொத்து. மரணத்திற்கு முன்னதாக மறுமையின் நற்பேறுகளை அடைகின்ற வகையில் நீ செலவு செய்யாத சொத்து. இந்த சொத்திற்காகத்தான் உலகத்தில் என்னை மறந்தாய், தூதரை புறக்கணித்தாய், வேதத்தோடு விளையாடினாய். நல்லவர்கள் உன்னை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற பொழுதெல்லாம் பொடும்போக்காக இருந்த செல்வம் இதுதான் என்று அல்லாஹு தஆலா அவனுக்கு சூடு போடுவான் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். நண்பர்களே, அதிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும்.